வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 5 பேரிடம் ரூபாய் 4.78 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். பழைய பென்ஷன் திட்டத்தை அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியன் வங்கி ஊரக சுயவேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் பொம்மைகள் தயாரிப்பு பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. இனி வருவது விரிவான செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். இதேபோன்று காங்கிரஸ் சார்பிலும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. தமிழ்நாட்டிலும் புதுச்சேரியிலும் பல்வேறு அரசியல் கட்சியினர் ராஜீவ்காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் அரசு சார்பில் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி ராஜீவ்காந்தி சதுக்கத்தில் உள்ள அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் வன்முறை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டார். அவரை தொடர்ந்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் ஆகியோரும் உறுதிமொழியை ஏற்றனர். இதேபோன்று காங்கிரஸ் சார்பிலும் ராஜீவ்காந்தி திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கமிட்டி தலைவருமான வைத்திலிங்கம், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் என பலரும் கலந்து கொண்டு மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்பு ஸ்ரீபெரும்புதூர் காங்கிரஸ் நிறைவடையத்திற்கு அஞ்சலி செலுத்துவதற்காக சென்றனர். புதுச்சேரியில் இணையவழி மூலம் 5 பேரிடம் ரூபாய் 4.78 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். சென்னையை சேர்ந்த நபர் ஒருவர் புதுச்சேரியில் தங்குவதற்கு ஹோட்டல் குறித்த விவரங்களை ஆன்லைனில் தேடினார். தனியார் ஹோட்டல் இணையத்தில் இருந்த தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டார். மறுமுனையில் பேசிய நபர் அறையை முன்பதிவு செய்ய பணம் செலுத்துமாறு கூறினார். இதை நம்பி அவர் 68,600 ரூபாய் அனுப்பி ஏமாந்தார். கூடப்பாக்கத்தை சேர்ந்த நபர் ஆன்லைனில் மளிகை பொருள் விற்பனை விளம்பரத்தை பார்த்து அதிலிருந்த லிங்கை பதிவிறக்கம் செய்து கிரெடிட் கார்டு விவரங்களை பதிவிட்டார். அவரது வங்கிக் கணக்கில் இருந்த 1,22,900 ரூபாய் எடுக்கப்பட்டது. உழவர்கரையை சேர்ந்த பெண் 99,000, முத்திரையர்பாளையம் நபர் 1,76,300, பாகூர் நபர் 11,400 ரூபாய் என 5 பேர் 4,78,200 ரூபாயை இழந்துள்ளனர். புகார்களின் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். பழைய பென்ஷன் திட்டத்தை அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அரசு ஊழியர்கள் சம்மேளனம் மற்றும் தேசிய ஓய்வு பெற்ற அரசு ஊழியர்களின் ஒருங்கிணைப்பு குழு சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடந்தது. அண்ணா சிலை அருகில் நடந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ரவிச்சந்திரன் தலைமை தாங்கினார். முனுசாமி, நடராஜன், சண்முகம், பிரேமதாசன், ராதாகிருஷ்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் உள்ளிட்ட உறுப்பினர்களை நியமிக்க வேண்டும், புதிய பென்ஷன் திட்டம், ஒருங்கிணைந்த பென்ஷன் திட்டங்களை ரத்து செய்ய வேண்டும், பழைய பென்ஷன் திட்டத்தை அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும், கொரோனா தொற்றை காரணம் காட்டி ஓய்வூதியர்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள TR நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. இந்தியன் வங்கி ஊரக சுயவேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் பொம்மைகள் தயாரிப்பு பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. புதுச்சேரி லெனின் வீதியில் இந்தியன் வங்கி ஊரக சுயவேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கு புதுச்சேரியை சேர்ந்த 18 முதல் 45 வயதுள்ள பெண்களுக்கு பொம்மைகள் தயாரிப்பு பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. இப்பயிற்சியில் சேர 8ஆம் வகுப்பு படித்திருக்க வேண்டும். 100% இலவசமாக பயிற்சி அளிக்கப்படுகிறது. பயிற்சி காலங்களில் உணவுகள் வழங்கப்படுகிறது. விண்ணப்பிக்க 23ஆம் தேதி கடைசி நாளாகும். வருகின்ற 26ஆம் தேதி பயிற்சி துவங்குகிறது என்பது குறிப்பிடத்தக்கது.
தமிழகத்தில் டாஸ்மாக் ஊழல் தொடர்பாக அமலாக்கத்துறை விசாரணை செய்து வரும் நிலையில் புதுச்சேரியிலிருந்து தமிழக டாஸ்மாக் கடைக்கு போலி மதுபானம் கடத்தப்பட்ட வழக்கையும் அமலாக்கத்துறை விசாரணை செய்ய வேண்டும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், தமிழக அரசால் விற்பனை செய்யப்படும் டாஸ்மாக் மதுபானங்கள் புதுச்சேரி மாநிலத்தில் போலியாக தயாரிக்கப்படுகின்றன. தமிழகத்தில் உள்ள ஆட்சியாளர்களுக்கு வேண்டியவர்களால் அதே டாஸ்மார்க்கில் புதுச்சேரியில் தயாரிக்கப்பட்ட போலி மதுபானம் விற்பனை செய்யப்படுகின்றது. புதுச்சேரியிலிருந்து தினசரி குறைந்தது 1 கோடி ரூபாய்க்கு மேல் போலி மதுபானம் தயாரிக்கப்படுகின்றது. ஒரு நாளைக்கு 1 கோடி என்றால் மாதத்திற்கு 30 கோடி, ஆண்டிற்கு சுமார் 400 கோடி ரூபாய் அளவிற்கு புதுச்சேரியிலிருந்து போலியாக மதுபானம் தயாரித்து கடத்தப்படுகின்றது. கடந்த 10 தினங்களுக்கு முன்பு இவ்வாறு கடத்தப்பட்ட போலி டாஸ்மாக் மதுபானம் புதுச்சேரியிலிருந்து தயாரிக்கப்பட்டது தமிழக கலால்துறையினரால் கண்டுபிடிக்கப்பட்டது. இது சம்பந்தமான வழக்கு யார் யார் மீது பதிவு செய்துள்ளனர் என்பது தெரியவில்லை. தற்போது தமிழகம் முழுவதும் டாஸ்மாகில் தமிழக திமுக ஆட்சியாளர்களால் நடத்தப்படும் ஊழல் முறைகேடுகள் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகின்றது. கடந்த 10 தினங்களுக்கு முன்பு புதுச்சேரியிலிருந்து போலியாக தயாரிக்கப்பட்டு தமிழக டாஸ்மாக் கடைக்கு அனுப்பப்பட்ட வழக்கு சம்பந்தமாக அமலாக்கத்துறை உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றார். டாஸ்மாக் கடையினுடைய லேபிள் ஆலோமார்க் அதை ஒட்டி தயாரிக்கப்பட்டு அதே டாஸ்மாக் கடையில் விற்பனை செய்யப்படுகின்ற அந்த சூழ்நிலை குறித்து அமலாக்கத்துறை இதில் நேரடியாக விசாரணை நடத்த வேண்டும். இதில் விசாரணை நடத்தினால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பல முக்கிய புள்ளிகள் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது தெரிய வரும். ஒரு ஆண்டுக்கு 500 கோடி ரூபாய் அளவுக்கு மேல் போலி மதுபானங்கள் புதுச்சேரியில் இருந்து தங்கு தடையின்றி தயாரிக்கப்பட்டு டாஸ்மாக் கடைகளுக்கு அனுப்பப்படுவது தெரிய வரும். இது ஒரு மிகப்பெரிய பொருளாதார குற்றம். அரியாங்குப்பம் தொகுதி மாணவர்கள் சன்டாக்கில் விண்ணப்பிக்க தனது சொந்த செலவில் இலவச உதவி மையத்தை அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநில அதிமுக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். இந்த நிலையில் அரியாங்குப்பம் தொகுதியில் +2 முடித்து சென்டாக்கில் உயர்கல்விக்கு விண்ணப்பிக்கும் மாணவர்களுக்கு உதவ முடிவெடுத்து அரியாங்குப்பத்தில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் இலவச விண்ணப்ப உதவி மையத்தை திறந்துள்ளார். இங்கு சென்டாக் விண்ணப்பங்களை செலுத்தி சொந்த செலவில் பதிவிறக்கம் செய்து கொடுத்து வருகிறார். கடந்த 19ஆம் தேதி திறக்கப்பட்ட இந்த அலுவலகத்தில் மாணவர்கள் பலர் சென்டாக் விண்ணப்பங்களை பதிவிறக்கம் செய்து வருகின்றனர். விண்ணப்ப கட்டணமான ரூபாய் 1000ஐயும் மாணவர்களிடமிருந்து வாங்காமல் தனது சொந்த செலவில் செலுத்தி வருகிறார். மாணவர்கள் விண்ணப்பத்தை பதிவிறக்கம் செய்து அந்த நகலையும் ரவி பாண்டுரங்கன் மாணவர்களிடம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனர். சரி, எல்லாம் நல்லா படிப்பீங்க. ஹரியானாவுக்கு ஒரு நல்ல பிளேயர் சரிங்களா, நல்ல பிள்ளைங்க. சரி, ரைட். வன்முறை எதிர்ப்பு தினத்தையொட்டி ஆதி திராவிடர் நலத்துறையில் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி துறை இயக்குநர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் பிரதமர் அமரர் ராஜீவ்காந்தி நினைவு நாள் புதுச்சேரி அரசு சார்பில் வன்முறை எதிர்ப்பு தினமாக இன்று அனுசரிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் வன்முறை எதிர்ப்பு தின உறுதிமொழியை வாசிக்க துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் அனைவரும் ஏற்றுக்கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் முதுநிலை கணக்கு அதிகாரி ராணி, கண்காணிப்பாளர்கள் வேல்முருகன், கதிரவன், தேவி உட்பட ஊழியர்கள் கலந்து கொண்டனர். வன்முறைகளையும் நமது வலிமையுடன் எதிர்க்க இதன் மூலம் விழுமிய முறையில் காரைக்காலில் ஆபரேஷன் சிந்தூரில் பங்கேற்ற முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவித்து அவர்களை பாராட்டும் வகையில் திருப்பட்டினத்தில் தேசிய கொடியை ஏந்தி பேரணியில் ஈடுபட்டனர். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களை நம் நாட்டு முப்படைகளும் தாக்கி அழித்தன. இதற்காக முப்படை வீரர்களுக்கு நாடு முழுவதிலும் உள்ள மக்கள் பாராட்டும் நன்றியையும் தெரிவித்து வருகின்றனர். இந்த நிலையில் ஆபரேஷன் சிந்தூரில் வெற்றிகரமாக நடத்திய முப்படை வீரர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் நிரவி திருப்பட்டணம் தொகுதி பாஜக சார்பில் விடுக்கப்பட்ட அழைப்பை ஏற்று பொதுமக்கள், வியாபாரிகள், முன்னாள் ராணுவ வீரர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினர் கலந்து
கலந்து கொண்ட தேசிய கொடி பேரணி நடைபெற்றது. முன்னதாக முன்னாள் ராணுவ வீரர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து போலகம் பகுதியிலிருந்து துவங்கிய பேரணியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர்கள் GNS ராஜசேகரன், VMC கணபதி தலைமையில் 500க்கும் மேற்பட்ட நிரவி திருப்பட்டணம் தொகுதி மக்கள் கலந்து கொண்டு முப்படை வீரர்கள் மற்றும் பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் ஆகியோரை பாராட்டு கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். திருப்பட்டினத்தின் முக்கிய வீதிகள் வழியாக சென்ற பேரணி திருப்பட்டினம் காந்தி பூங்காவில் மகாத்மா காந்தியின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து பேரணி முடிவடைந்தது. இப்பேரணியில் காரைக்கால் மாவட்ட தலைவர் முருகதாஸ், மாவட்ட இளைஞரணி செயலாளர் P. புழலன், தொகுதி தலைவர் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நமது முப்படை ராணுவ பலத்தினை பறைசாற்றி வெற்றி கண்டு நமது போற்றுதலுக்கும் வணக்கத்திற்கும் உரிய நமது கம்பீர விருதாச்சலம் வனத்துறையினருக்கு பெண்ணாடம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கொடுத்த தகவலின்படி பெண்ணாடம் நரிக்குறவர் காலனி பகுதியில் காவல்துறையினர் மற்றும் வனத்துறை இணைந்து கூட்டு ரோந்து பணி மேற்கொள்ளும் போது ஆண் புள்ளிமான் ஒன்றை வேட்டையாடி வெட்டுவதற்கு முற்படும் போது கையும் களவுமாக பிடிக்கப்பட்டது. மேலும் வனசரக அலுவலர் ரகுவரன் தலைமையில் வனவர் சஞ்சீவி, சிவக்குமார், வனக்காப்பாளர் நவநீத கிருஷ்ணன், அமுதப்பிரியன் ஆகியோர் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த நாட்டு துப்பாக்கியையும் இழந்த நிலையில் இருந்த புள்ளி மானையும் கைப்பற்றி விருதாச்சலம் வனசரக அலுவலகம் கொண்டு வந்து வன உயிரின குற்றப்பழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைக்கு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தியின் நினைவு தினம் இன்று அனுசரிக்கப்படுகிறது. அவரது திருவுருவ சிலைக்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரியில் இணைய வழி மூலம் 5 பேரிடம் ரூபாய் 4.78 லட்சம் மோசடி செய்த கும்பலை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். பழைய பென்ஷன் திட்டத்தை அனைத்து ஓய்வூதியர்களுக்கும் அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு சம்மேளனம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்தியன் வங்கி ஊரக சுயவேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனம் சார்பில் பொம்மைகள் தயாரிப்பு பயிற்சிக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது. செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.